ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 3Kல இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ப்ராப்பரான டெஃபினேஷன் இல்லை. அதனால் நம்ம ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 பார்த்தோம். அதில் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 26Kல வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. லேண்டு பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்டு பர்மனென்ட்லி பேஷனட் டு எனி திங் அட்டாச் டு எர்த் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908ல் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6Kல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து லேண்டு பில்டிங்ஸு அதே மாதிரி ஹெரிட்டரி அலவன்ஸ் வந்து நிலம் கட்டிடம் மரபொழி படித்தொகைகள்லாம் என்ன அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல வந்து சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வழி பாதையும் என் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சமும் தோணித்துறை மீன்பிடித்தல் அப்போ ரைட் டு வே லைட்ஸு பெரிஸு ஃபிஷரிஸில் இது எல்லாமே வந்து இம்மூவபிளில் வந்துடுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து நமக்கு ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க பர்மனென்ட்லி பேஷனட் டு எனி திங் அட்டாச்சு டு எர்த். அப்போ அந்த பர்மனெண்ட்டாக பேஷனேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எர்த்தோடு அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய பில்டிங்கோ மெஷினரிஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இம்மூவபிளில் வந்துடுது. அப்போ இந்த வீடு இருக்குது, வீட்டில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விண்டோ அதே மாதிரி வந்து இப்போ கமர்ஷியலில் வந்து அவங்க மெஷினரிஸை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க எர்த்தோட. அப்போ அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே என்ன இம்மூவபிளில் வந்துடுது. அதுவும் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. நிரந்தரும் பயன்கள் நிலத்தோடு இருக்கக்கூடிய அந்த பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸோ இல்லை வேறு எனி கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸாக கூட இருக்கலாம். அது வந்து பர்மனெண்ட்டாக பேஷனேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அது இம்மூவபிளில் வந்துடும். அப்போ பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்டு பர்மனென்ட்லி பேஷனட் டு எனி திங் அட்டாச் டு எர்த்து எர்த்தோடு அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து பேஷனேட் பண்ணியிருக்கக்கூடிய அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அதுவும் இம்மூவபிள் அப்படிங்கிறதுல வந்து வந்துடுது. இப்போ நிலத்தை விற்பனை வந்து நடக்குது. அந்த நில விற்பனையானது அதில் இருக்கக்கூடிய கிளை நலன்களும் யாரை போய் சேரும் அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கக்கூடிய நபருக்கு போய் சேருது. அப்போ டிரான்ஸ்ஃபரர் டு டிரான்ஸ்ஃபரிக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போய் சேருது. அப்போ அந்த நிலத்துக்கான விற்பனை நடைபெறுது அப்படின்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மரம்னா என்ன அப்படின்னா வந்து மூவபுளில் வருமா இம்மூவபுளில் வருமா அப்படின்னா அது இம்மூவபுளில் வரும். ஒருவேளை அந்த நிலத்துக்கான விற்பனை இல்லாமல் மரத்துக்கான விற்பனை நடைபெற்றிருந்தது அப்படின்னா அதை வெட்டி எடுத்தால் அந்த இடம் என்னவா ஆகிடுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல அந்த மரத்தை போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும், அது மூவபுளில் வந்துடும். அப்போ விற்பனை வந்து நிலத்துக்காக இருந்தது அதுனா இம்மூவபுளில் வந்துடுது. அந்த விற்பனையை மரத்தை மட்டும் வெட்டி வெளியேற்றணும் அப்படிங்கிறப்ப அந்த மரமானது மூவபுளில் மாறிடுது.